ஒன்றிணை வேண்டும், அதற்கான பேச்சுவார்த்தை ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை தற்போது சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது. பாவம் பாவம் அவர் தன்னை மக்களிடத்திலே வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு கட்சியில் இணைவது என்று சேருவது என்று சொன்னால் பொதுவாக ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? அந்த தலைமையினுடைய பார்வை நமக்கு விழாதா என்றுதான் இருக்க வேண்டும். நாங்கள்லாம் புரட்சி தலைவரிடத்திலே இருந்த பொழுது என்னை கட்சி விட்டு நீக்கினார். ஒரு கட்டத்தில் தேர்தலை சந்தித்த போது அரசியல் ரீதியாக என்னை கட்சி விட்டு நீக்கினார். அதான் அவர் எங்கு மருத்துவமனையில இருந்து விட்டு வந்த பொழுது, அமெரிக்க மருத்துவமனையில் இருந்து விட்டு வரும்போது அவருக்கு என்னன்னே தெரியாது. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஏதோ சொல்லி என்ன நீக்கிட்டார். நாங்க அடுத்து இந்த கட்சியில சேர்றதுக்கு என்ன பண்ணோம்? தவம் கடந்தோம். தலைவர் எங்க வராரோ அங்க போய் நின்னோம். தலைமை கழகத்தில் போய் நின்னோம். தலைவர் பார்க்கணும் நின்னோம். இது போன்ற ஒரு சூழல் வரும்போது தலைவர் உணர்ந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாரு. பேசிட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்களோட குறைகளை கேட்டார். அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. கேட்டாரு, அண்ணா என்ன கட்சியில் சேர்த்தீங்கன்னா போதும், வேற என்ன. அடுத்த நாள் பத்திரிகை வந்துருச்சு பேரு. ஒரு தலைமை இடத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டன் தன்னுடைய உணர்வுகளை முழுமையாக காட்டுகின்ற பொழுது அந்த தலைமை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். அதை விட்டுவிட்டு தானும் ஒரு தலைவன் அந்தஸ்திலே நின்று கொண்டு எல்லா வகையிலேயும் தவறு செய்து கொண்டு தேர்தல் வருகின்ற போது எதிர்த்து தேர்தல் நிற்பது, இரட்டை சின்னத்தை எதிர்த்து நிற்பது, யாராவது ஒரு மூன்றாவது மனிதரை வைத்துவிட்டு வழக்கு போடுவது, அந்த வழக்கிலே தன்னையும் இணைத்துக் கொள்வது, இணைத்துக் கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் கேரேட்டும் போடுவது, என்ன இது? சற்று சிந்தித்து பாருங்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா? இதற்கு மேல் அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. தயவு செஞ்சு நீங்களும் இனிமேல் அந்த கேள்வியை கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.